வீசுமாலா வீசுமாலா பண்டாரத்து தேடியானா ஈசரியா வீசுமாலா வீசுமாலா வீசியமாலா வீசியமாலா ஈசன் கழுதில வீசுமாலா கழுதிலையோ விழுகுமா இப்படியா தகனோட கோட்டையில கோட்டையில மாலை மாலை என்று சொல்லிய மன்னர்களோ கூச்சலிட ஆண்ட வந்த சுபரமாக அரிசரங்கா சரிசரையாவோ பொண்ணுக்கு ஒரு புழுவமாக மணவேட பந்தேனில பண்டாரமா இருப்பார ஆண்டி நல்ல பண்டாரமா பண்டாரமா அந்த பகவாடு பாரதேசத்து ஆளா சொல்லட்டு ஆளா சொல்லட்டு ஆளா சொல்லட்டு ஆளா சொல்லட்டு ஆளா சொல்லட்டு வெகுவாளா வேதியா வீசியமாளா பண்டாரங்களுக்கு விழுந்த போது ஒரு தரைக்கு இருந்த வீசிட்டம் பண்டாரங்களத்துல விழுந்து போச்சு ஆண்டி பண்டாரத்துக்கு நான் மனம் முடிக்கவா 2 தர வீசி பண்டாரங்களத்துல விழுந்து போச்சு ஆண்டி பண்டாரம் என்ற ஆண்டவன் சிவபுரமா 2 பேர் நான் வீசலப்பான்னு சொல்ல 3வது தரம் ஆணை கையில கொடுக்க ஆணை வந்து பண்டாரங்களத்துல கொண்டு விழும்போது பண்டாரத்துக்கு மனம் முடிச்சு கொடுத்தாரு 2 பேரும் பள்ளியில் இருக்கும்போது ஆண்டவன் சிவபுரமா சுயர்வத்தை காட்டி கையிலைக்கு வரும்போது நான் தவம் இருந்து பெத்த மக பார்வதிய ஆண்டவன் மனம் முடிச்சு கொண்டு விட்டான் அங்க கிணிய வளர்ப்பாரு கிணிய வளர்ப்பாரு கிணிய வளர்க்கும் போது ஆண்டவனை இருக்க வேண்டும் தர்க்க முடி ராஜ்யம் பண்ணு கேள்வி தன்ன வளர்ப்பாரு இருப்பதற்கு பார்த்துட்டார பகவானோ ஏ பார்வதி அப்ப என்ன மனமடிக்க வேள்வி வளர்க்கம் இருக்க வேள்வி வளர்க்கம் வேள்வி அணைக்க வேண்டுமெண்டா ஏ என் மகனே ஆதிமூலம் மர்க்கங்கோட்டையில தர்க்கராசன் ஆர்க்கராசன் ஆண்டு வாரா எந்தனுக்கு மாமா வேண்டும் உனக்கு தாத்தா வேண்டும் தர்க்கராசன் கோட்டை தக்கன் கோட்டை வேள்வி அணைச்சு நீ வரத்தை வந்து சொல்ல வேண்டும் அப்படி ஆதிமூலம் போன போற தர்க்கராசன் பார்த்தார ஆதிமூலம் பெருமாளுக்கு பிடிச்சது அவளும் புரி கடலை அப்படின்னு சொன்ன போதா அப்போ முருகனை அழைத்தாரே ஏ என் மகனே முருகனை செந்திலாண்டவா செல்வதி குமரா தர்க்கனுடைய கோட்டையில தர்க்கராசன் வேள்வி வணக்கா வேள்வி அனைத்து வந்து விவரத்தை சொல்ல வேண்டாம் அப்படி வள்ளி முருகன் போகும்போது எங்க அப்பா முருகனுக்கு ஆட்டம் பாட்டம் குறவாட்டம் குறைத்தி ஆட்டம் பிடிக்கும் தர்க்கராசன் குறவு குறைத்தி ஆட்டம் நடத்தினா ஆட்டத்தை பறந்தா வந்த விலைய மறந்தாரு பகவானுக்கு அக்கினி வேள்வி வளர்க்கான் தர்க்கராசம் பண்ண வேள்வி வளர்க்கும் போது நாமளுக்கே இப்படி வேக்க பகவானை வேள்வி எரிக்கணும்னு வேள்வி வளர்க்கும் போது ஆண்டவன் சிவபெருமானுக்கு வேர்வை துளி விடியும் போது பகவான் வேர்வை துளி எடுத்து வண்டவா விளை விடும் போது வேர்வதியிட விட்ட போது பகவானோட வேர்வையில 10 நல்ல கரத்தோடு 16 கரத்தோடு ஐயாவானே வேர்வை புத்திர அங்காரே சுருவத்தோட அரவணைக்கு முன்னால அப்பா பகவான பிரவி செய்த விவரம் வாடா அப்பா வேர்வை புத்திரா வார்த்தை ஒண்ணு சொல்ல கேளையா வேர்வையில பிறந்ததால வேர்வை புத்திர ஒரு
செருவா வெச்செருவா வேர்வபுத்திரம் பிறந்தானே ஆடா அப்பா வேர்வபுத்திரா தக்கனோட கோட்டையில சொல்ல வேண்டாம் 16 கருதோட தடகையும் பல்லுடைத்தான் சரஸ்வதி அருமுக தலையறிந்தான் ஆதிமூலம் தலையறிந்தான் அப்பா தக்கனோட தலையறிந்தான் அறவழி தலையறிந்தான் வெளியில பக்தன் தக்கனோட தலையறிந்தான் அறவழி தலையறிந்தான் வெளியில பொட்டடிந்தான் வெளியில பொட்டதலாய் என்னதை இருந்தாலும் தர்க்கராசனுக்கு மகளா வந்து பிறந்த ஆகையினால ஒரு நாள் ஒரு பொழுதாக என்னை எடுத்து வளர்த்தாரு அவரை உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன வேர்வபுத்திரா வடக்கோட்டை வாசல வடக்கு தலைச்சி தெக்க காலநீட்டி என்ன முருகத்திருக்கோம் அவரை அறுத்து வாடிச்சுல்ல அப்ப வடக்க தலை வைத்து தெக்கல் காலாட்டி ஒரு ஆடை ஒண்ணு படுத்திருந்துச்சு ஒரு எருமை கடா ஒண்ணு படுத்திருந்துச்சு மாசு கடா தலையறுத்தான் அப்படி மாசு கடா தலையறுத்து வர ஆதிமலத்துக்கு ஆன முகத்தை ஒருத்தான் எங்க ஐயா நீக்கிளி மாடனுக்கு இருவாடு தலை பொருத்தி தார்காவளிக்கு மாசு கடா தலை பொருத்தி ஆண்டவன் சிவபுரமா சாமிய தீர்த்த தட்டுவாரா ஐயா நீக்கிளி மாடா